இதுவரைக்கும் உங்களை ஆமென் தாசர்களாக வைத்த அந்த பாவத்தினுடைய வல்லமையில் நின்று உங்களை விடுவிக்க ஆமென் என்ன வழி என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட இன்னைக்கு பகிர போகிறார். இவ்வளவு எல்லாம் சொல்லிவிட்டு ஆமென் ரோமர் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தில் பவுல் இவ்விதமாக சொல்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த அனுபவத்தில் நின்று இதுக்குள்ளே இருந்து யார் என்னை விடுவிப்பார், யாருக்கு என்னை விடுதலையாக்க முடியும் என்று சொல்லிதான் கேட்பது. தெய்வ பிள்ளைகளே, பாவத்தை ஜெயிக்காத ஒரு நபருக்கோ கிரியைக்கோ ஒருபோதும் இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் நின்று நம்மை விடுதலையாக்க முடிவதில்லை. எந்த நபர்களுக்கும் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் நின்றோ பாவத்தினுடைய கிரியைகளில் நின்றோ நம்மை ஒருபோதும் விடுவிக்க முடிவதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் நற்கிரியைகள் செய்தாலும், எவ்வளவுதான் தீர்த்தாடனங்கள் செய்தாலும், பலவிதமான பரிகாரங்கள் செய்தாலும், பாவத்தினுடைய வல்லமையில் நின்று பாவத்தினுடைய விஷ முள்ளில் நின்று உங்களுக்கு சுயமாகவே விடுதலை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. பாவத்தை ஜெயித்த, பாவத்தினுடைய வல்லமையே இல்லாமல் பண்ணின, பாவத்தை மேற்கொண்ட ஒரு நபருக்கு மட்டுமே இதற்குள் நின்று நம்மை முற்றிலும் விடுதலையாக்க முடியும். இதற்குள்ளே நின்று இந்த பாவத்தில் நின்று எவ்விதமாக விடுதலையாக்கப்படுகிறோம் என்று சொல்லி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எத்தனை பேர் அது பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லாமல் வேற எந்த நபருக்கும் இந்த பாவத்தினுடைய பிரமாணத்தில் நின்று கட்டில் நின்று நம்மை விடுவிக்க முடிவதில்லை.